ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கூகுள் டெக். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் பார்த்து சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் டவுட் கேட்டிருக்காரு. அதாவது என்னன்னா, இது வந்து பிவட் டேபிள் எப்படி கிரியேட் பண்றோம் அப்படிங்கிறது டுட்டோரியல் வீடியோ இது. ஸோ அதில் என்ன கேட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சேம் பார்ட் ஆஃப் கோட், அதாவது சேம் பார்ட் கோட், சேம் கஸ்டமர், ஆனால் வந்து டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் நாங்கள் 5 வருஷத்தில் சப்ளை பண்ணியிருக்கோம். நான் இந்த ரிப்போர்ட் எடுக்கணும், எனக்கு இது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, கொஞ்சம் அதை ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காரு. ஸோ ஆஸ் ஃபார் அஸ் நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரே கஸ்டமருக்கு ஒரே ப்ராடக்ட், பார்ட் கோடுங்கிறது ஒரு ப்ராடக்டோட கோடா கூட இருக்கலாம். ஸோ அது வந்து லாஸ்ட் 5 வருஷமா ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ், ஒரு 3 டிஃப்ரெண்டான ப்ரைஸஸ்ல வந்து நாங்கள் அனுப்பியிருக்கோம். ஸோ அதை வந்து நாங்கள் வந்து எப்படி வந்து அந்த ரிப்போர்ட்டை எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருக்காரு. ஸோ இதை நாம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களோட வேற queries ஏதாவது இருக்குனாலும் நீங்க நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணணும்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், வாட்ஸ்அப் பண்ணலாம். இல்லை வந்து கமெண்ட்ல போடுங்க, இல்லை வந்துட்டு நம்மளோட இமெயில் அட்ரஸ்க்கு அனுப்புங்க. இது வந்துட்டு நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு வரும். இல்லை எனக்கு வந்து அக்யூரேட்டா வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு சாம்பிள் டேட்டா, அது மாதிரி ஒரு டம்மி டேட்டா ரெடி பண்ணி கூட நீங்க நம்ம மெயில ஷேர் பண்ணீங்கன்னா அதுக்குண்டான ரிசல்ட்டை வந்து நாங்க உங்களுக்கு உடனே வந்து ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம், உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்போ வித்தின் அ வீக் அப்படிங்கிறதே வந்து மேக்ஸிமம் தான். அந்த டைமுக்குள்ள வந்து நான் உங்களுக்கு இமெயிலில் ரிவர்ட் பண்ணிடுவோம். நம்ம வீடியோக்குள்ள போகலாம். போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணிக்கங்க. வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. அவரோட மாணிக்கம் ராஜா அவரோட கொஸ்டின் என்னன்னா, நான் வந்து ஒரு யூனிட் பிரைஸ் வந்து 5 டிஃப்ரெண்டான ஒரே ப்ராடக்ட் ஒரே கஸ்டமருக்கு நான் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த டேட்டாவே நம்ம கொஞ்சம் டெலீட் பண்ணிட்டு எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இதெல்லாம் வேணாம், நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ என்னன்னா, ஒரு 2 இயர்ஸ் வச்சுக்கோமே, 21. ஓகே, என்னன்னா இதை வச்சுக்குவோம். ஏன்னா இது வந்து ரெண்டுமே குக்கீஸா இருக்கு. ஸோ என்ன பண்றோம்னா, இது ஒன்று வந்து 21, இது வந்து 20. இந்த 2 இயர்ல யூனிட் பிரைஸ் சேமா இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன்னா, இதனோட யூனிட் பிரைஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்றேன். 5.41 போட்டு நான் இங்க அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, முடிஞ்சு. இப்போ நம்ம அதுக்கு வந்து வேல்யூஸ் வந்து அப்டேட் ஆயிருச்சு. இப்போ நான் என்னன்னா, இந்த இடத்துல சிட்டின்னு இருக்கு இல்லைங்களா, நம்ம சிட்டி கூட வேண்டாம், நம்ம ரீஜியன் இருக்கட்டும். சிட்டிங்கிறதுக்கு பதிலாக நான் சப்போஸ் அவரோட நேம்னு போட்டு இதை வந்து நேமா கன்சிடர் பண்ணிக்குவோம். இப்போ அவரோட query படி ஒரு புது பிவட் டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ட் இன்சர்ட் போயிட்டு பிவட் டேபிள் கொடுத்துக்குங்க. இந்த டேட்டா தான். ஓகே கொடுத்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, சேம் கஸ்டமர், நம்ம இங்க நேம் வந்து எங்க இருக்கு, ஸோ நேம் போஸ்டன் லாஸ் ஏஞ்சல்ஸ் நியூயார்க். ஓகே, என்னோட யூனிட் பிரைஸ் அப்படிங்கிறத நான் காலம்ல போட்டேன்னா டிஃப்ரெண்டான நம்ம என்னென்ன யூனிட் பிரைஸ் கொடுத்துருக்கோமோ எல்லாமே இங்க வந்துடும். நான் என்ன பண்ணேன்னா டேட் வைஸா எடுக்கணும்னு அவர் கேட்டிருக்காரு இல்லைங்களா. ஸோ டேட்டுங்கிறத அதையும் நம்ம இங்க எடுத்து போட்டோம்னா, ரோஸ்ல எடுத்து போட்டோம்னா நமக்கு வந்து ரோஸோட இதுல வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதாவது மேல இருக்கிற நேம் வந்து கீழே லாஸ்ட்ல கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஸோ 2021 2020 இந்த 2 இயர் இருக்கு இல்லைங்களா. ஸோ இதை வந்து நான் எனக்கு குவார்டர் வைஸா வேணும்னாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் யூனிட் பிரைஸ் இங்க போட்டேன், டோட்டல் பிரைஸ் இங்க போட்டேன்னா எனக்கு வந்துடும். இப்போ நாம சேஞ்ச் பண்ண வேல்யூஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா, குக்கீஸோட வேல்யூஸ் தான் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம பிவட் டேபிள்ல நேம் இல்லையா, போஸ்டன் லாஸ் ஏஞ்சல்ஸ். ஓகே, நம்ம இங்க என்ன கேட்டகரி கேட்டகரிஸ் நம்ம எடுத்துக்கணும். ஸோ நமக்கு வந்து கேட்டகரி எடுத்து இங்க வச்சிட்டோம்னா கீழே நமக்கு வந்து நேம் தேவைப்படல. ஸோ அது ரிமூவ் இட். ஸோ குக்கீஸோட 2 டிஃப்ரெண்ட் ரேட்டும் நமக்கு இங்க வந்துருச்சு. ஓகேங்களா. இன்னும் உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்குன்னா நம்ம மெத்தட் படி கிளாசிக் பிவட் டேபிள் அதுல போயிட்டு பிவட் டேபிள் ஆப்ஷன்ஸ் டிஸ்பிளேல கிளாசிக் பிவட் டேபிள் மெத்தட்ல நம்ம பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இங்க புரிஞ்சிடும். அதாவது வந்து குக்கீஸ் வந்து 2020ல 5.4 மெனு வேல்யூ கொடுத்தோம்.
5.41 ரேட்டுக்கு 2020ல கொடுத்துருக்கோம். 2020ல 5.41ங்கிற யூனிட் பிரைஸ்க்கு நம்ம கொடுத்துருக்கோம். 2021ல அதே குக்கீஸோட ரேட் வந்து சேம் ரீஜியன் தான். என்ன ரேட்டு கொடுத்துருக்கோம்னா 1.87 ரேட். இது வந்து யூனிட் எவ்வளோ மொத்தமா என்ன அமௌண்ட்டுக்கு நம்ம சேல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பிரைஸ் இங்க வந்துருது. ஒரு யூனிட் பிரைஸ் வந்து 1.87, நம்ம டோட்டல் வேல்யூ வந்து இவ்வளவு கொடுத்துருக்கோம். இல்ல எனக்கு வந்து எவ்வளவு குவான்டிட்டி சேல்ஸ் ஆகுதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க குவான்டிட்டி இங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அதாவது என்னன்னா 2020ல குக்கீஸ் 33 குக்கீஸ் கொடுத்துருக்கேன் நான். 33 குக்கீஸ்ல இல்ல குக்கீஸோட குவான்டிட்டி வந்து 443. என்ன பிரைஸ்ல 5.41 அப்படிங்கிற பிரைஸ்ல 82 ருபீஸுக்கு நான் 82 குவான்டிட்டி 5.41 அப்படிங்கிற அமௌண்ட்ல கொடுத்துருக்கேன். என்னோட அமௌண்ட் இவ்வளவு வந்திருக்கு. இதே வந்து 2021ல குக்கீஸ் நான் வந்து 58 யூனிட் 1.87 ரேட்ல கொடுத்துருக்கேன். ஸோ இப்படிதான் நம்ம வந்து டேட்டாவை ஈஸியா நம்ம மேனிபுலேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஹோப் மாணிக்கம் ராஜா உங்களுக்கு இந்த வீடியோ புரியுதுன்னு நினைக்கிறேன். இல்ல எனக்கு இன்னும் கிளியரா வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்களுக்கு நான் கேட்ட ஃபர்ஸ்டே வீடியோ சொன்ன மாதிரி ஒரு சாம்பிளான ஒரு டேட்டா நீங்க எங்களுக்கு அனுப்புங்க. நான் உங்களுக்கு இன்னும் கிளியரா வேணுங்கிற அளவுக்கு நான் உங்களுக்கு எடுத்து தரோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறோம். ஹோப் ஆல் டூயிங் வெல். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே வாங்க. அடுத்து பைத்தன் வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்றோம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் கோகுல் டெக். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.